Taste the Daily. சென்னை பெருநகர மாநகராட்சி சென்னை வாழ் மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக சுமார் 35% தொழில் வரி உயர்வை அறிவித்துள்ள ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் 2024-2025 இரண்டாம் அரையாண்டு முதல் தொழில் வரி உயர்வை அமல்படுத்த சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 44 மாத கால விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சென்னை மாநகரின் முக்கிய சாலைகளான அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, காமராஜ் சாலை, நெல்சன் மாணிக்கம் சாலை, வடபழனி, போரூர் சாலை, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, ஈசிஆர் சாலை, ஓஎம்ஆர் சாலை என்று அனைத்து முக்கிய சாலைகளுமே குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக அதிமுக பொதுச் செயலர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து முக்கிய சாலைகளின் நிலையே இப்படியெனில் மாநகரில் உள்ள மற்ற சாலைகளின் நிலையோ மிகவும் பரிதாபகரமாக உள்ளது. இதனால் நாள்தோறும் சாலை விபத்துக்கள் நடந்த வண்ணம் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே சொத்து வரி, குடிநீர் கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் இனி ஆண்டுதோறும் 6% வரி உயர்வு அமல்படுத்தப்படும் என்றும் இவற்றோடு குப்பை வரி, கட்டிட வரைபட கட்டணங்கள் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் தொழில் வரி உயர்வினால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், வணிகர்கள் என்று சுமார் 75% மக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலை உருவாகியுள்ளதாக சாடியுள்ளார். உயர்த்தப்பட்ட தொழில் வரியின் கீழ் 21,001 முதல் 30,000 ரூபாய் வரை அரையாண்டு வருமானம் உள்ள தனிநபர்கள் 135 முதல் 180 ரூபாய் வரியும், 30,001 முதல் 45,000 ரூபாய் வரை 315 முதல் 425 ரூபாய் வரியும், 45,001 மற்றும் 60,000 ரூபாய் வரை 690 முதல் 930 ரூபாய் வரையும் வரியை திராவிட மாடல் அரசு உயர்த்தியுள்ளதால் நடுத்தர வருமானம் உள்ள குடும்பங்கள் பாதிக்கப்படும் அவல நிலை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் உயர்த்தப்பட்ட தொழில் வரி உள்ளிட்ட அனைத்து வரி உயர்வுகளையும் திரும்பப் பெற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.